உங்களுக்கு சொல்றேன். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலையும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலையும் நிறுத்துவார். அப்ப ராஜா தமது வலது பக்கத்தில் நிக்கிறவங்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் அப்ப பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனா இருந்தேன், என்ன சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்க வந்தீங்க. நான் காவல்ல இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்க எப்ப இதையெல்லாம் உமக்கு செய்தோம்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜா பதில் சொல்லுவார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு அவரு மெய்யாக சொல்றேன்னு சொல்லுவார். அப்ப இடது பக்கத்துல நிக்கிறவங்களை பார்த்து அவரு, என்னை விட்டு போங்க, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுக்கல. தாகமாவும் இருந்த, நீங்க என் தாகத்தை தீக்கல. அந்நியனாவும் இருந்த, நீங்க என்ன உங்க கூட சேர்த்துக்கல. வஸ்திரம் இல்லாம இருந்த, நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. வியாதி உள்ளவனாயும் காவலையும் இருந்த, நீங்க என்ன விசாரிக்க வரல. அப்ப அவர்களும் அவர்கிட்ட, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வியாதி உள்ளவராகவும் காவல் கிடைப்பட்டவராகவும் நாங்க எப்ப கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம்னு கேட்பாங்க. அந்த சமயம் அவர் அவர்களை பார்த்து, மிக சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்க எதை செய்யாதிருந்தீங்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீங்கன்னு சொல்வார்.